ஸோ இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண போகிற இங்கிலீஷ் சென்டென்சஸ் வித் அதோட எக்ஸாம்பிள்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து நவ். நவ்னா என்ன? இப்பொழுது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கால் ஹர் நவ், கால் ஹிம் நவ், வி வில் கோ நவ் அப்படின்னு மேக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கால் ஹர் நவ்னா இப்பொழுது இப்போ கால் பண்ணுங்கள் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு நெவர். நெவர்னா ஒருபோதும் இல்லை, நெவர்னா ஒருபோதும் இல்லை அப்படிங்கிற மீனிங். ஸோ ஹீ நெவர் ப்ளே கார்ட்ஸ், ஹீ நெவர் ஈட் சிக்கன் அப்படின்னா அவங்க எப்போயுமே கார்டு வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. ஸோ ஹீ நெவர் ஈட் சிக்கன்னா சிக்கன் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு செல்டம். செல்டம்னா எப்போதாவது அப்படின்றது மாதிரி அர்த்தம். ஸோ ஐ செல்டம் ட்ரிங்க் மில்க் அப்படின்னா நான் எப்போதாவது மில்க் ட்ரிங்க் பண்ணுவேன். ஐ செல்டம் ட்ரிங்க் டீ, ஐ செல்டம் ஐ செல்டம் ஈட் ஃப்ரைட் ரைஸ். ஸோ எப்போதாவது நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட இல்லை அநேகமாக அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ ஹி ஆல்மோஸ்ட் க்ரைடு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அழுக வந்துடுச்சு, கிட்டத்தட்ட அழுக ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்ன பிள்ளைய நம்ம சொல்லணும்னா ஹி ஆல்மோஸ்ட் க்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஹி ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் டு க்ரை அப்படின்னா அவங்க அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு ரேரா, எப்போதாவது. ஐ ரேர்லி ஈட் மீட். ஸோ மீட் வந்து நான் எப்போதாவது ரேராக ஈட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட்டு இயர்லி. தே கேம் இயர்லி, தே கேம் இயர்லினா அவங்க சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்றது. இயர்லினா சீக்கிரமாக, ஸோ சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் லேட்டர். லேட்டர்னா லேட்டாக வருது. ஸோ இட் வில் அரைவ் லேட்டர், த ட்ரெயின் வில் அரைவ் லேட்டர், த பஸ் வில் அரைவ் லேட்டர் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வந்து சேரும் அப்படின்ற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு அரைவ்னா வந்து சேர்றது, லேட்டர்னால் கொஞ்சம் லேட்டாக கிளம்புறது, ஓகேவா? ஸோ ஆஃபன்னா அடிக்கடி. ஹீ ஆஃபன் பிளேஸ் டென்னிஸ். டென்னிஸ் வந்து அடிக்கடி விளாடுவாங்க. ஹீ ஆஃபன் பிளேஸ் ஃபுட்பால், ஹீ ஆஃபன் பிளேஸ் வாலிபால் அந்த மாதிரி சொல்லிக்கலாம், ஓகேவா? யூஸ்வலினா பொதுவாக அப்படின்ற மாதிரி மீனிங். ஐ யூஸ்வலி ஈட் அவுட், நான் பொதுவாக வெளியே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மீனிங், ஓகேவா? சம்டைம்ஸ்னால் சில நேரங்களில். ஹீ சம்டைம்ஸ் கெட்ஸ் ஆங்க்ரி, சில நேரங்களில் கோவப்படுவாங்க. ஹீ சம்டைம்ஸ் கெட்ஸ் டென்ஸ்டு, சில நேரங்களில் டென்ஷன் ஆவாங்க அப்படிங்கிற மீனிங், ஓகே? அக்கேஷ்னலினா எப்போதாவது அப்படிங்கிற மீனிங். ஸோ இட் ஹேப்பன்ஸ் அக்கேஷ்னலி, இது வந்து எப்போவாவது நடக்கும். ஹேப்பன்ஸ்னால் நடக்கிறது, எப்போதாவது நடக்கும் அப்படிங்கிற மீனிங், ஓகேங்களா? ஸோ சூன் அப்படின்னா சீக்கிரமாக. ஸோ ஹி கேம் சூன்னா சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஹி அரைவ்டு சூன், சீக்கிரமாக வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மீனிங். ஆல்வேஸ்னால் எப்பொழுதும். ஹி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து எப்போவுமே பேசுவாங்க. ஸ்பீக்ஸ்னால் பேசுகிறது. ஹி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ்னால் எப்போதும் இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஜென்ரலினாலும் பொதுவாக தான் மீனிங்கு. ஸோ ஐ ஜென்ரலி ஈட் ஹெல்த்தி ஃபுட்டு, நான் வந்து பொதுவாக எப்போயுமே ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.